கோடைகாலம் வந்துருச்சு. உடல்ல வெப்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நெறைய இருக்கும். இப்போ சித்த மருத்துவத்தில உணவே மருந்து அப்படின்ற கான்செப்ட் படி உடலுக்கு தேவையான நெறைய விஷயங்கள், சித்தர்கள் சொன்ன நெறைய விஷயங்கள பத்தி நம்ம பார்த்தோம். இது ஆறுன பிறகு இதனோட தண்ணீர் கலந்து நீங்க குடிக்கலாம். இப்போ குழந்தைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எனர்ஜி தரக்கூடியது. வெயில்ல நம்ம எங்கேயாவது போயிட்டு வரோம் அப்படின்னா, இது குறையறதுக்கு, உடல் சூடு தணியறதுக்கு, இந்த வெயில் காலம் வந்தாவே வெள்ளைப்படுதல் பிரச்சனை வந்துருச்சுங்க. கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம நெறைய பேர் இப்ப இந்த பதிவுல இந்த கோடையை சமாளிக்க குளு குளு சர்பத் நெறையா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்றோம். கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் நெறைய வாங்கி குடிக்கிறோம். கிட்ஸுக்கு வந்து கெமிக்கல்ஸ் நெறைய இருக்கக்கூடிய கலர் கலரா சரிங்களா? மில்க் அப்படின்ற பேர்ல கலர் கலரா இருக்கக்கூடிய நெறைய விஷயங்கள நம்ம கிட்ஸுக்கு நெறைய பேருக்கு உடல் உஷ்ணத்தினால தலைமுடி உதிருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லா கூந்தல் தைலங்கள்லயும் வெட்டிவேர் கட்டாயம் இருக்குங்க. பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையா இருக்கட்டும், நெறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா? உடல் சூடு சம்மந்தப்பட்ட வெள்ளைப்படுதல், ஆசனவாய் பகுதியில எரிச்சல், ஃபிஷர் இருக்கு, ஃபிஸ்டுலா இருக்கு. இது எல்லாமே சரியாகணும்னாலும் நம்ம வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். கோடைகாலம் வந்துருச்சு. உடல்ல வெப்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நெறைய இருக்கும். இப்போ சித்த மருத்துவத்தில உணவே மருந்து அப்படின்ற கான்செப்ட் படி உடலுக்கு தேவையான நெறைய விஷயங்கள், சித்தர்கள் சொன்ன நெறைய விஷயங்கள பத்தி நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த பதிவுல இந்த கோடையை சமாளிக்க குளு குளு சர்பத் நெறையா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்றோம். கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் நெறைய வாங்கி குடிக்கிறோம். கிட்ஸுக்கு வந்து கெமிக்கல்ஸ் நெறைய இருக்கக்கூடிய கலர் கலரா சரிங்களா? மில்க் அப்படின்ற பேர்ல கலர் கலரா இருக்கக்கூடிய நெறைய விஷயங்கள நம்ம கிட்ஸுக்கு குடுக்குறோம். எந்த ஒரு கலர் சேர்க்கிறோம்னாலே அது கண்டிப்பா கெமிக்கல்ஸ் தாங்க. நம்ம உடலுக்கு கட்டாயமா அது வந்து தீங்கு தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்போ ஈஸியா ஒரு சர்பத் முறை. ஸோ சர்பத் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? வீட்ல நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா, கிட்ஸ் நீங்க செஞ்சு இத வச்சுட்டீங்கனாவே போதுங்க. குழந்தைகள் இத எடுத்து ஈஸியா தண்ணீல கலந்து அப்படியே குடிச்சுக்கலாம். வேற எதுவுமே இதுல ஆட் பண்ண வேண்டாம். எல்லாமே நம்ம இதுல சேர்த்து ஒரு ஆரோக்கியமான நன்மை தரக்கூடிய ஒரு சர்பத் முறை. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த சீசன்ல நமக்கு நெறைய கிடைக்கக்கூடியது வேப்பம்பூ. தாராளமாக வேப்பம்பூ நெறைய இடங்கள்ல கிடைக்குங்க. வேப்ப மரம் எங்க பார்த்தாலும் நமக்கு இருக்கு. இந்த வேப்ப மரத்துல இருந்து தானாகவே பூக்கள் வந்து உதிர ஆரம்பிக்கும். இல்ல நீங்க கூட சேகரிச்சு எடுத்துட்டு வரலாம். அது சின்ன சின்ன காய் மாதிரி உருவாகும் இல்லைங்களா? அது வேண்டாம். வெறும் பூவாக இருக்கிறது மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். வேப்ப மரத்துக்கு கீழ நம்ம வந்து ஒரு கிளாத் ஒரு நல்லா கிளீனா இருக்கக்கூடிய ஒரு கிளாத் நீங்க விரிச்சு வச்சுட்டீங்கனாலும், அது ஒரு டே ஃபுல்லா அதுல வேப்ப பூ வந்து அதுல உதிர்ந்திருக்கும். அத எடுத்துட்டு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இல்ல மரத்துலருந்தே நம்ம சேகரிக்கணும்னாலும், அந்த காயாக வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேப்பம் பூவ நம்ம எடுத்துட்டு வந்து வச்சுக்கலாங்க. வீட்ல வந்து நிழல்ல உலர்த்தி அத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பச்சையாக பூ இருந்தாலும் இந்த சர்பத்துக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதற்கு அடுத்தது நமக்கு என்ன தேவை அப்படின்னா, வெட்டிவேர். வெட்டிவேர் நல்ல குளிர்ச்சி தன்மையானது. நெறைய பேருக்கு உடல் உஷ்ணத்தினால தலைமுடி உதிருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லா கூந்தல் தைலங்கள்லயும் வெட்டிவேர் கட்டாயம் இருக்குங்க. பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையா இருக்கட்டும், நெறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா? உடல் சூடு சம்மந்தப்பட்ட வெள்ளைப்படுதல், ஆசனவாய் பகுதியில எரிச்சல், ஃபிஷர் இருக்கு, ஃபிஸ்டுலா இருக்கு. இது எல்லாமே சரியாகணும்னாலும் நம்ம இந்த வெட்டிவேர பயன்படுத்தலாம். ஸோ பொதுவாகவே நம்ம இந்த வெட்டிவேர பயன்படுத்தும்பொழுது, உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நெறைய நோய்கள் நமக்கு குணமாகுது. அவ்வளவு ஆற்றல், அதனுடைய மனமே நமக்கு ஸ்பெஷலா இருக்கும் வெட்டிவேர் இல்லைங்களா? சரும பிரச்சனைகளுக்குமே இது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ அந்த வெட்டிவேர் நம்ம எவ்வளவு தேவை அப்படின்னா, ஒரு 50லிருந்து 60 கிராம் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிடணும். இது மண் இல்லாம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வெட்டிவேர் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு 1 லிட்டர் அளவு தண்ணீர். இந்த வெட்டிவேர் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். 1 லிட்டரோ இல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு 200 எம்எல் கூட தண்ணீர் விட்டு, இரவு முழுவதும் இத அப்படியே ஊற வச்சுருங்க. வெட்டிவேர் ஊறணும். நல்லா ஊறணும். ஒரு 10லிருந்து 12 மணி நேரம் இது நல்லா ஊறணுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெட்டிவேர் இருக்கு பார்த்தீங்களா? இத அப்படியே எடுத்து ஸ்டவ்ல வச்சு நல்லா பாயில் பண்ணணும். அந்த தண்ணீர் நல்லா கொதிக்கணுங்க.
வெட்டி வேரும் அதில் இருக்கக்கூடிய சாறு எல்லாமே அதில் இறங்கி நல்லா கொதிக்கணும். இது பாதி அளவு கொதிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு கப்பில் வேப்பம் பூ எடுத்து இதனோட சேர்க்கணும். ஸோ வேப்பம் பூ நமக்கு காய்ந்ததாக இருந்தாலும் பரவாயில்ல, பச்சையாக இருக்குனாலும் இதில் சேர்த்துருங்க. நல்லா இது கொதிச்சு வரட்டும். இது நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதில் தேவையான அளவு வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை ஏதாவது ஒன்று இதனோட சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம சேர்க்கணும் அப்படின்னா ஒரு 300 to 400 கிராம்ஸ் நமக்கு தேவைப்படும். ஏன்னா தண்ணீர் வந்து நம்ம கிட்டத்தட்ட 1 200 1 300 அளவுக்கு 1.5 லிட்டர் கிட்ட நம்ம வச்சுருக்கிறோன்னா இதில் வந்து ஒரு 300 கிராமாவது நம்ம இனிப்பு சேர்க்கணும், இல்லை 400 கிராமாவது சேர்க்கணும். ஸோ வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா காய்ச்சிக்கிட்டே வரணுங்க. ஸோ பாகு ரொம்ப திக்காக பாகு மாதிரிலாம் வேண்டாம், நல்லா காய்ச்சிக்கிட்டே வாங்க. இதில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி நல்லா நசுக்கி இதனோடைய போட்டுருங்க. இதனோடைய நம்ம போட்டுட்டோம்னா அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் நமக்கு தனியாக தெரியும். ஈஸியாக டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ குழந்தைகளுக்கு அந்த இம்யூனிட்டி வர்றதுக்கு இந்த சர்பத்தில் இஞ்சியும் சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்து பார்க்கும்போது லேசான ஒரு லைட்டாக பிசு பிசுன்னு கையில் ஒட்டுற மாதிரி வரும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல ஒரு முழு எலுமிச்சையை கட் பண்ணி அந்த சாறு இதில் விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா கலந்துட்டு எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கணும். வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த வடிகட்டும் போது அந்த வெட்டி வேர் இதில் போட்டிருப்போம், வேப்பம் பூ இருக்கும், இஞ்சி, இது எல்லாமே நல்லா வடிகட்டி சூடாக இருக்கும் போதே வடிகட்டிடணும், ரொம்ப ஆற வேண்டாம். ஸோ ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ஆறின பிறகு இதனோட தண்ணீர் கலந்து நீங்கள் குடிக்கலாம். குழந்தைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எனர்ஜி தரக்கூடியது. வெயிலில் நம்ம எங்கேயாவது போயிட்டு வரோம் அப்படின்னா இது குறையிறதுக்கு, உடல் சூடு தணியறதுக்கு, இந்த வெயில் காலம் வந்தாவே வெள்ளைப்படுதல் பிரச்சனை வந்துருச்சுங்க, கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லுவோம். அது எல்லாமே சரியாகணுமா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இந்த வெட்டிவேர் வேப்பம்பூ சர்பத் பயன்படுத்தலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நன்னாரியும் சேர்த்துக்கலாம். நம்ம வெட்டிவேர் எப்படி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணீரில் ஊற வச்சு இதில் செய்கிறோமோ அதே மாதிரி தாங்க நன்னாரியும் இதே மாதிரி ஊற வச்சு வேப்பம்பூவோட சேர்த்து காய்ச்சினா நன்னாரி சர்பத்தும் கிடைக்கும். ஸோ ரெண்டுமே கூட நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சிடலாம். செஞ்சு வச்சிட்டிங்கன்னா கோடை காலங்களில் எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் இது வந்து ஒரு 20 ml அளவுக்கு எடுத்து வச்சுட்டு இதனோட தண்ணீர் மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்கலாம். வேப்பம் பூ இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சுவைகளும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். அப்போது இதை எடுக்கும்போது ஜீரண சக்தி நல்லாயிருக்கும். அடிக்கடி வறட்சி நிறைய பேருக்கு இருக்கும். கோடை காலத்தில் தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறேன், வறட்சி இருக்குது, டயர்டாயிடுறேன், வெளில போயிட்டு வந்தாலே உடம்புல வந்து எந்த சத்துமே இல்லாத மாதிரி உறிஞ்சிடுச்சுப்பா அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அது சரியாகணும்னா இந்த சர்பத் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பானை தண்ணீர் இதில் விட்டு கூட நம்ம குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது உடல் நமக்கு குளுகுளுன்னு இருக்கும், கண் எரிச்சல் வராது, மோஷன் பிரச்சனை வராது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்மளை இந்த கோடை காலத்தில் பாதுகாத்துக்க வீட்டில் இந்த சர்பத்தை செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.